ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎம் யாசியா சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா ஒரு சுண்டல் கூட்டு பார்ப்போம். நைட்டே சுண்டலை நான் ஊற வச்சிட்டேன். இப்போ நான் விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நல்லா வெந்துருச்சு சுண்டலை. ஒரு விசில் ஹையில் 2 விசில் சிம்மில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டாச்சு. கொஞ்சம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அரை தக்காளி மட்டும் வச்சுருக்கேன். நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். 2 வத்தல், பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். கடவுள் பருப்பு, இது குழம்பு பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் ஒரு சின்ன பீஸ் தேங்காயை அரைச்சி எடுத்து வெறும் தேங்காய் மட்டும் நல்லா பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் கடவுள் பருப்பு போட்டுக்கலாம். வத்தல் போட்டுக்கலாம். கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட இன்னைக்கு காலையில் இல்லை கருவேப்பிலை. வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடணும். இந்த வேக வச்ச சுண்டல் போட்டுக்கலாம். வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதிலே ஊற்றிக்கலாம். அவ்வளவா வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கரம் மசாலா, குழம்பு மிளகாய் தூள். சிம்மில் வச்சுட்டு இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம். எப்பயுமே வதக்க தேங்காய் ஊற்றினோம்னா டக்குன்னு கெட்டு போகாது. சூடு பண்ணலாட்டினா கூட. நல்லா அப்படியே ஒரு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும் தேங்காயை. நான் சுண்டல் வேக வைக்கலே உப்பு போடலை. நீங்கள் வேணும்னா உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் அந்த சுண்டல் வேக வச்சு தண்ணி ஊற்றிக்கணும். இது தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். இது சிம்மில் வச்சு வத்தட்டும். அதுக்கப்புறமா மிதமான சூட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. அந்த மசாலா வடை போனால் போதும். ஏற்கனவே நம்ம சுண்டலை நல்லா வேக வச்சதுனால அந்த மசாலா வடை போய் வத்திருச்சுன்னா நமக்கு ரெடி ஆயிடும் சுண்டல் கூட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வத்தி வந்துருச்சு. இந்த அளவு போதும். பழைய சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சாப்பாட்டுலேயும் பரட்டி சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்திக்கு கூட வச்சுக்கலாம்.
ரொம்ப சிம்பிளானது தான், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு தெரியுமா? இந்த பழைய சாதத்துக்கு தான் இது வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயிர் ஊற்றி வச்சுருக்கேன் பழைய சாதத்தில். இந்த கூட்டு தான் வெஞ்சனம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்.